இப்போ பாருங்கள், நான் இதில் ஃபுல்லாக ஆட்டினேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே வச்சேன்னா பொங்கி கீழே எல்லாம் வழிஞ்சிடும். அதனால் இதில் பாதியும் இந்த டபராவில் கொஞ்சமும் நான் வந்து மாற்றி வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இவ்வளோ இடம் விட்டுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 3 இன்ச்சு கிட்டத்தட்ட 4 இன்ச்சு கிட்ட இதில் வந்து ப்ளேஸ் இருக்குங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா நாளைக்கு பொங்கி வழிஞ்சிடும் கீழே. இதுவும் பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வருதுன்னு பார்ப்போம். இவ்வளோதாங்க. நான் சில்வர் பாத்திரத்தில் தான் வந்து ஆட்டி வைப்பேன். ஃபுல்லாக அப்படியே டைட் பண்ணி மூடக்கூடாது. லைட்டாக மூடணுன்ற மாதிரி இந்த காற்றுலாம் உள்ளே போகணும். அந்த அளவுக்கு இங்கே பாரு தெரியுதுங்களா, இந்த கேப்பு கொஞ்சம் லைட்டாக மூடணும். ஃபுல்லாக மூடக்கூடாது. இதுவும் அது மாதிரி தான். இந்த லைட்டாக மூடணும் பாருங்க. லைட்டாக தான் மூடி இருக்கிறேன், நான் ஃபுல்லாக மூடலை, லைட்டாக மூடி இருக்கிறேன். இப்போது இது நாளைக்கு பார்ப்போம் எந்த அளவுக்கு இது வந்து பொங்கி மேலே வருதுன்றதை பார்ப்போம். நல்லா புசு புசுன்னு நல்ல